இன்சுலின் போடுறவங்களா நீங்க? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஹாய் ஹலோ, ஐ ஆம் டாக்டர் அபூர்வம் சரவணன், ஃபேமிலி பிசிஷியன், டயபெட்டாலஜிஸ்ட், டாக்டர் சிதம்பரம் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், மதுரை. நீங்க டைப் 1 டயபெட்டிக் பேஷண்டா? சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் இல்லாம இருக்கா? இன்சுலின் லெவல்ஸ் அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கா? உங்க டாக்டர் அடிக்கடி சுகர் பார்க்க சொல்றாங்களா? என்ன செய்யலாம்? அடிக்கடி சுகர் பார்க்கறது குத்தி குத்தி உங்களுக்கு வலிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணா கவலைப்படாதீங்க. உங்களுக்கான ஆப்ஷன் தான் சிஜிஎம் டிவைஸ். சிஜிஎம் டிவைஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன சென்சார். உங்க உடம்புல ஒரு பகுதியில் அதை நாங்க பொருத்திடும். 14 டேஸ் அது ஆக்டிவா இருக்கும். உங்க என்டிசி எனேபிள்டு செல்போனோட அதை அட்டாச் பண்ணுவாங்க. அதோட டாக்டருக்கும் லிங்க் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சென்சார் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, உங்களோட உடம்புல உள்ள அந்த ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவை தொடர்ச்சியா அது கண்காணிச்சுக்கிட்டே இருந்து டிரான்ஸ்மிட்டர் வழியா ரீடிங் எடுக்கிற மிஷினுக்கு கன்வெர்ட் பண்ணும். அது ஒரு சின்ன மிஷின் தான். உங்களுக்கு எந்த வலியும் இருக்காது. நீங்க அதை வச்சுட்டு நீங்க குளிக்கலாம், என்ன ஆக்டிவிட்டி வேணாலும் செய்யலாம். அடுத்தது, அந்த மிஷினால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா உங்களுக்கு சுகர் விரல்ல குத்தி பாக்குறது ஒரு 4 to 5 ரீடிங்ஸ் தான் எடுக்க முடியும். ஆனா இந்த சிஜிஎம்னால டெய்லி 288 ரீடிங்ஸ் நமக்கு கிடைக்குது. எவ்ரி 5 மினிட்ஸ் அது சுகரை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. 14th டேல இந்த ரீடிங்ஸ் ஒரு டேட்டாவா கன்வெர்ட் ஆகி நமக்கு பிரிண்டபிள் ஃபார்ம்ல கிடைக்குது. ஸோ எங்கெங்க உங்களோட சுகர் லெவல் குறைஞ்சது, எப்பப்ப கூடுது, எந்த ஆகாரத்தினால கூடுது, ஆக்டிவிட்டி செஞ்சீங்கன்னா எவ்வளவுக்கு குறையுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் தெரிய வரும், டாக்டர்ஸ்க்கும் தெரிய வரும். ஸோ உங்க இன்சுலின் டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தட். அடுத்தது, இது ஒரு பெயினே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நைட்ல 12ல இருந்து 6 மணி நம்ம தூங்குற நேரத்துல எல்லாம் சில பேருக்கு சுகர் குறையும். அப்படி சுகர் குறையிறத உங்களுக்கு சிம்டமேட்டிக்கா ஃபீல் பண்ணாதான் தெரியும். ஆனா இந்த இது இருக்கிறதுனால அலர்ட்ஸ் வரும். எப்பெல்லாம் சுகர் 300க்கு மேல போதோ, எப்பெல்லாம் 60க்கு கீழே போதோ, இந்த மிஷின்ல அலர்ட் சிஸ்டம் இருக்கு, அதை அலர்ட் பண்ணும். ஸோ சுகர் லெவல் குறையுது அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒரு பெனிஃபிட். அது காஸ்ட் வைஸ் பார்த்தா இதுக்கு கொஞ்சம் கூட தான் செலவு பண்ணணும். ஆனா நீங்க அடிக்கடி லேபுக்கு போக தேவையில்லை. மோர் ஓவர் ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் கிடைக்கும். ஏன்னா எவ்ரி டைம் உங்க சுகர் மானிட்டர்ல இருக்கிறதுனால உங்க HbA1c லெவலை நீங்க அழகா குறைக்கலாம். அதே மாதிரி என்ன 14 நாள் தானா, அதுக்கு மேல இதை யூஸ் பண்ண முடியாதானா, இதோட வேலிடிட்டி இந்த 14 டேஸ் தான். சப்போஸ் சிலருக்கு தேவைன்னா திருப்பி வேற சென்சார் போட்டு திரும்பியும் அந்த கண்ட்ரோலை கொண்டு வரணும். என்னப்பா சுகர் ரிசல்ட் இன்னுமா ரெடி ஆகல அப்படின்னு கேட்கும்போது ஸ்டாஃப் சொல்ற பதில், மேடம் பேஷண்ட் குளுக்கோமீட்டர் ரீடிங் வேண்டாம், ஐவில பிளட் எடுத்து செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு குளுக்கோமீட்டர்ல பாக்குறது ரிசல்ட் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது ஒரு டவுட். உங்களுக்கு அந்த டவுட் இல்லாம இருக்கணும்னா இந்த சிஜிஎம் டிவைசஸ்ல நீங்க எடுக்கிற ரீடிங் 95% அக்யூரேட்டா இருக்கும். ஸோ ஹெல்த்தியான வேக்கு டைப் 1 டயபிட்டிஸ் பிளஸ் பேஷண்ட்ஸ் ஆன் இன்சுலின் அவங்களுக்கு சுகர் உள்ள குழந்தைங்களுக்கும் இந்த சிஜிஎம் டிவைசஸ் ஒரு நல்ல ஹெல்ப்பா இருக்கும். இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் மட்டும்தான், ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ அதனால இதை நீங்க யூஸ் பண்ணி உங்களோட சுகர் கண்ட்ரோலை நீங்க அச்சீவ் பண்ணலாம். தேங்க்யூ.